உணவு கிடைக்காமல் பட்டினியால் மரணமடையும் மனிதர்களையே கண்டு கொள்ளாத இந்த சமூகத்தில் மதுரையை சேர்ந்த மும்தாஜ் வயது 53 என்பவர் தினமும் இரவு வேளையில் தெரு நாய்களை தேடிச் சென்று பாசத்துடன் உணவு கொடுத்து வருகிறார். மதுரை கோமதிபுரத்தைச் சேர்ந்தவர்தான் மும்தாஜ். இவரது கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். ஃபேஷன் டிசைனிங் படித்துவிட்டு மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் வேலை செய்து தனது குழந்தைகளையும் ஆளாக்கினார். தற்போது மகன் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி வருகிறார். மகள் கல்லூரியில் முதுகலை படிக்கிறார். பிராணிகள் மீது மும்தாஜுக்கு சிறு வயது முதலேயே ஒரு ஈர்ப்பும் இருந்தது. ஆனால் கணவர், குழந்தைகள் என்ற வட்டத்தை தாண்டி அவரால் பிராணிகளை நேசிக்க முடியவில்லை. இருப்பினும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாயில்லா ஜீவன்களை நேசிக்க தவறுவதும் இல்லை. குழந்தைகள் வளர்ந்து ஓரளவு பெரியவர்களாக நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாகவே இவர் தினமும் ஸ்கூட்டரில் சாப்பாடு பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு தெரு நாய்களுக்கு உணவு கொடுத்து அவற்றின் மீது பிரிவு காட்டுகிறார். மேலும் ஊர்வனம் என்ற பிராணிகள் நல அமைப்பில் சேர்ந்து தன்னார்வலர் பணிகளிலும் ஆர்வமாக ஈடுபட்டும் வருகிறார். சாலைகளில் அடிபட்டு கிடக்கும் தெரு நாய்களையும் பறவைகளையும் மீட்டு அவற்றை கால்நடை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை வழங்கி குணமடைந்ததும் மீண்டும் மீட்கப்பட்ட இடத்திலேயே கொண்டு போய் விடுகிறார். தெரு நாய்களுக்கு மற்றவர்களைப் போல இவர் மீதமான உணவுகளை மட்டுமே வழங்குவது கிடையாது. சில சமயம் கோழி இறைச்சி குழம்பு சாப்பாடு, ஆட்டு எலும்பு இறைச்சி போன்றவற்றை சமைத்து எடுத்து வந்தும் வழங்குகிறார். தினமும் மும்தாஜ் சாப்பாடு கொடுக்க வருவதால் அவரை பார்த்ததுமே தெரு நாய்கள் எளிதாக அடையாளம் கண்டு கொள்கின்றன. அவர் ஸ்கூட்டரில் சாப்பாட்டுடன் வருவதை பார்த்த தெருநாய்கள் கும்பலாக அவரை சூழ்ந்து கொண்டு தாவி குதிக்கின்றன. பாசத்துடன் அதட்டும் மும்தாஜ் ஒரு பேப்பரை விரித்து அதில் சாப்பாடு, இறைச்சி குழம்பையும் வைக்கிறார். தெருநாய்கள் அனைத்துமே சாப்பிட்டு முடித்த பின்பே அந்த இடத்தை விட்டும் நகர்கிறார். அவர் செல்லமாக அந்த தெருநாய்களை தடவி விட்டபடி அடுத்த தெருவுக்கும் செல்கிறார். மதுரை நகரில் கோமதிபுரம், KK நகர், அண்ணா நகர், கோப்புதூர் என நாள்தோறும் 100க்கும் அதிகமான தெருநாய்களுக்கு அவர் உணவும் வழங்குகிறார். இதற்காக அவர் வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி செலவும் செய்கிறார். KK நகரில் தெருநாய்களுக்கு உணவு வழங்கிய நேரத்தில் மும்தாஜிடம் பேசிய போது மனிதர்களிடம் மட்டுமே பாசமும் அக்கறையும் காட்டுகிறார்கள். நாம் பசிக்கிறது என்றால் வாய்விட்டு கேட்கின்றோம். ஆனால் வாயில்லா ஜீவன்களால் அப்படி கேட்க முடியாது. பசியை தாங்கவும் அவர்களால் முடியாது. பிராணிகளிடம் பாசம் காட்டுவதை கௌரவ குறைச்சலாக கருதுகிறோம். பிராணிகளிடமும் பாசம் காட்டி பாருங்கள். வாழ்க்கை மிகவும் அழகாகும். நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு தொகை தேவைப்படுவதால் அவைகளுக்கும் சேர்த்து உழைக்க வேண்டி உள்ளது. அதுவும் ஒரு சுகமான சுமையாகவே கருதுகிறேன் என்றார் மும்தாஜ். இந்த மும்தாஜை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.